யாழ்ப்பாணம் வல்லிகாமம் வடக்கு பகுதி மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் நேற்று 6வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமது காணிகளில் ராணுவம் விவசாய நடவடிக்கை மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலம் வீடுகள் அற்று வாழ்ந்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் வல்லிகாமம் வடக்கு பகுதி மக்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர். பலாலி மக்களுடைய உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதம் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குறும்பசிட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும், கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அவரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோட்டம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கு ஊடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீச்சு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். தண்ணி தொட்டி இந்த டேங்கை கூட எடுத்துக்கொண்டு போய் நேற்று அடிப்படை தேவையான சாமான்களை முன்னெடுத்து கொண்ட வச்சுக்கிற தேவை தண்ணியை நிப்பாட்டி எடுத்த வரலாறு என்ன நடந்தாண்டு தண்ணி மூட்டின வழியாக இன்னும் நடந்த வரலாறு கூறி அதுதான் அவங்க வரலாறு சொல்லி ஆவினாரில் தண்ணி கொடுத்தா இதே சிங்கள அரசு இதே தண்ணிக்கான கொடுத்து அனாத்த வச்சிருக்கிறாங்க. அதை கலைக்கிற மேலே ஓசியில் கலைச்சினாங்க. வெள்ளிக்கிழமை வைக்கிறோம்னு சொன்னவே, ஆனால் வைக்க இல்லை. அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கான தண்ணி இந்த பிரதேச சபை சுகிர்தன் அவர்கள் இது 2022ஆம் ஆண்டு ராணுவம் மக்கள் பாவனைக்கு விட்ட இடத்துல வச்ச தண்ணிக்கான ஒரு மொபைல் டாய்லெட்டையும் வச்சதை போலீஸ் அதை தள்ளி விழுத்தி எடுத்து கொண்டு போயிருக்கிறார். ஏற்கனவே சுகிர்தன்கிட்ட கூப்பிட்டு கதைச்சு வாக்குமூலம் எடுத்தவர், அதே மாதிரி போராட்ட குழுவையும் கூப்பிட்டு கதைச்சவையல் நாங்களும் போய் ஓய்ஸோட கதைச்சினாங்க வைக்கிறோம்னு சொன்னவன். ஆனால் இப்போ சரியான வெயில், இங்கே தண்ணி இல்லை. ஒரு பெண்கள் இதில் பெண்ணுக்கு பாத்ரூம் போகிறதுக்குரிய டாய்லெட் வசதி இல்லை. முன்னுக்கும் ஆமை விட இல்லை. அங்காலே ஆமை ஹோட்டல் நடத்துது, அங்கே இருக்குது, அங்கேயும் விட மாட்டான். ஆனால் மிக கஷ்டம். இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல். அது நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இந்த ஜனத்தை அகற்றி கொண்டு போனால் மண்ணாதி பழம் இருக்கு, வெளியில் உள்ள இருக்குங்க, அங்கே கழுவ குடிக்க நல்லது வசதியாக இருக்கும் இந்த தண்ணீர். ஆக கேவலம் அடிப்படை வசதியான சாமானை கூட எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா இப்படியா நாங்கள் நீங்களெல்லாம் படிச்சீங்க மண்டைக்கு என்ன நடக்கும்? ஒரு 3ஆம் நாளாம் வகுப்பு கூட படிக்கல. நாங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டிய உங்களை 3 நாளும் கூட படிக்கல. அதாவது தண்ணியை இப்போ எங்கேயாவது ஒரு உலகத்தில் இங்கே தண்ணி மூடி என்ன நடந்தான்னு தெரியுமா உங்களை வரலாறுல? நீங்கள் பிறக்கையில் இங்கே இருக்கிற சில நேரம் மறந்து போயிருப்பினோம், விளங்காமல் இருக்கும். தண்ணியால் தான் இங்கே வெறும் சரித்திரம் ஒன்று நடந்தது. யாரும் ஞாபகப்படுத்துறதா ஞாபகப்படுத்தும். அதே போல் நடக்க போகும்.
நாங்கள் போடுவோம். நாங்கள் போடுவோம் நினைக்கலாம். நாங்கள் இப்படி தண்ணீரை கொண்டு வரபடியால் இதால் கொண்டு வரபடியால் தடுப்பாலை பிடிக்க வேண்டாம்ன்றபடியாக எங்கள் போராட்டத்தை விடுவினோம், நிப்பாட்டுவினோம். அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த ஓர்டரை நாங்கள் கேரி அவுட் பண்ண மாதிரி முடியும். அப்போ இந்த நப்பான ஆசைகளும் இந்த எண்ணங்களும் கையை விட்டுறணும். இது விடாது. நாங்கள் மாத்திரம் போராடலாது சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த மக்கள் சகல பேரும் போராட்டம் நடத்தி செய்யணும். ஏண்டா இதில் வேண்டுவது இன்றைய தொழிலாளிகள் உழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எங்கே எல்லாம் இவ்வளவு வாத்தியார் எல்லாம் நிற்கிற அவரெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு அவருக்கு லீவு. அதை உதாரணத்துக்கு சொல்கிற போனால் இவரும் வாத்தியார். அப்போ அவைன்ற தேவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. அதுகளையும் விட்டு போட்டு வந்த பிள்ளைகளையும் விட்டு போட்டு வந்து இன்றைக்கு இதில் நின்று காயினம் அப்படின்னா வெயில் கண்டு காயினம்னா பிசரை லூஸோ. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களோட காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் சரியான ஒரு விடயம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இந்த அரசாங்கம் எங்களுடைய போராட்டத்தை செவிமடுத்த வேண்டிய ஒன்றுதான் நல்ல தோன்றும். ஏனென்று சொன்னால் இந்த தேவையில்லை அந்த காணிகள் எங்களுக்கு பக்கத்துலேயே அவங்க காணிகள் 10 ஏக்கர் கிடந்து பதவி உண்மையில அதை நினைச்சு பார்க்க எங்களுக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையாக கிடக்கின்றது. இன்றைக்கு பாருங்க, இந்த அமெரிக்க நாட்டில் சிக்காகோ நகரத்தில் மக்கள் வந்து தங்களோட சுதந்திரத்துக்காக இவ்வளவு ஒரு கஷ்டத்தின் மத்தியில் போராடி வெற்றி பெற்றிருக்கணும். அந்த வரலாறு நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் பலாலி மண்ணில் எங்களோட சொந்த மண்ணில் இந்த பலாலி மண்ணில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி எங்கள் ஆலயங்களை தரிசிக்க விடுவிக்க சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? உண்மையில் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போச்சுன்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு எங்களை நாங்களே மறந்து போகிற ஒரு கட்டம் தான் வரப்போகுது. ஆனபடியே தான் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கெஞ்சி மண்டாடி அழுது உழவி அங்கே கேட்குறோம். எங்களோட காணிகளை எங்களுக்கு தாங்க, எங்கள்கிட்ட ஒப்படைங்க. எங்களோட காணிகளை நாங்கள் எங்கிட்ட தந்தால் நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த வெளியேற்றுக்கு நாங்கள் கடந்து காயிரத்துக்கு கூட கிடைக்கல. தயவு செய்து இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்குறது எங்களோட காணிகளை எங்களுக்கு தரச்சு. இப்போ நாங்கள் வந்து அகதிகள் என்ற போர்வைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகதிகள் நாங்கள் எல்லாம் இப்போ அகதிகள் தான். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட சொந்த காணி இதை விட்டு இலங்கைக்கே நாங்கள் அகதிகள் இப்போ வந்து இருக்கிறாங்க. புலம்பெயர்ந்து போய் அகதிகள் வாழ்க்கை வாழினம்ன்றதை விட நாங்கள் இலங்கை நாட்டிலே அகதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த காணி சொந்த வீடு இல்லாமல் ஆக்கி விட்டுருக்கணும். எங்களோட காணிகளை விட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றது மாதிரி எங்களுக்கு தெருக்கோடிகள் மாதிரி தெருவா திரிச்சு வாங்கோன்றது மாதிரி எங்களை அகதிகள் வாழ்க்கை வாழ்ந்து இப்படியே நாங்கள் ஓடுபட்டோம்னான் இருக்கிறோம். இட்ட வரைக்கும் நிம்மதியாக ஒரு இடத்துல நாங்கள் வந்து இருக்கல. அப்படி செய்திருக்கீங்கள எங்களை தயவு செய்து எங்களை இந்த காணிகள் எங்களோட மக்களை டோப்படையும். நாங்கள் இதை என்னவோ செய்து கொண்டு நாங்கள் வாழுவோம் கட்டாயம். இப்போ எத்தனை வருஷம்? 36 வருஷம். 36 வருஷமாக எங்களோட மக்கள் ஓடி 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 தெரியுதுகள் என்ன அதுகளே தாங்கள் பார்த்து அதுகளை எடுப்போம். இந்த மக்கள் எங்கே இருக்குது அதுகளுக்கு ஏற்ற ஒரு உதவிகளை செய்கிறதுக்கு அதுகள்கிட்ட கஷ்ட துன்பங்களை கேட்டு அறியணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் இன்னும் முன்னுக்கு வரையில்லை. எத்தனையோ இடங்களில் போய் கேட்கினோம், வட்டக்கிளப்பில் போய் விசாரிக்கணும். உங்களுக்கு பாசூர் அந்தனியர் கோயிலில் கூட வந்து மீட்டிங் வச்சேன். அங்கே என்ன இந்த மக்கள் எங்கே இருக்கணும்ன்றதே தேடுதல் செய்திருப்போம். இந்த 36 வருஷமாக இந்த மக்கள் போய் எங்கே இருக்குதுகள், எங்கெங்கே போய் அதுகள் கஷ்ட துன்பத்தை அனுபவிச்சிருக்குதோன்றதை அவையும் பார்க்கல, தேடி பார்க்கல. இப்போ மக்களாக தான் தாங்களாக வந்து இதில் போராட்டம் செய்து இந்த காணிகளை தாங்க மீட்டெடுப்போம்னு சொல்லி வந்திருக்கணும். இவைகள் எங்களுக்கு இந்த காணிகளை இந்த மக்கள்கிட்ட கையில் ஒப்படைக்க வேணும். ஒப்படைச்சாதான் அதுகள் நிம்மதியாக வாழ்றதுக்கு அதை கட்டாயம் இந்த காணிகளை கொடுக்கணும்னு கேட்குறோம் நாங்கள்.